அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 2% தனிவட்டியும் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 24வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனிவட்டி காண்க. ரொம்ப நேரடியான கணக்கு. 25,000க்கு அப்படின்னா இது அசல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். 8% வட்டி வீதம், நேரடியாகவே வட்டி வீதம்னு கொடுத்துருக்காங்க. அசல், வட்டி வீதம், ஆண்டுகள் அப்படிங்கிறது காலம், எவ்வளோ பீரியட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3 தகவல்களையும் கொடுத்துட்டு தனி வட்டி கேட்குறாங்க. இப்போ தனி வட்டிக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் போதும், இந்த கணக்கை நம்ம ஈஸியாக போட்டுடலாம். என்னென்ன தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை முதல்ல நம்ம எடுத்து எழுதிக்கணும். எல்லா கணக்குகளுக்கும் இதுதான். அசல் நமக்கு தெரியும், அசல் பிரின்சிபிள், ஸோ அதை கேபிட்டல் லெட்டர் பியில் எடுத்துக்கணும். 25,000 ரூபாய். வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க, ஆங்கிலத்தில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஸோ ஸ்மால் லெட்டர் ஆரில் எடுத்துக்கணும். 8%. அடுத்தது ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பீரியட் அப்படின்னு, அதை காலம்னு எடுத்துக்கணும். என் நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஸோ அதை 3 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கணக்கில் நமக்கு கொடுக்கப்பட்ட தகவல்கள். அவங்க என்ன கேட்குறாங்க, தனி வட்டி. தனி வட்டிக்கான ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்ஐ ஈக்குவல் டு ஃபார்முலா PNR/100. இப்போ வேல்யூஸ் எல்லாமே இதில் பிரதியிடணும். P 25,000, N 3 ஆண்டுகள், R 8%, 8/100. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட முடியும். பேலன்ஸ் 250, 3/24. 250ஐயும் 24ஐயும் பெருக்கிக்கலாம், 6,000 அப்படின்னு கிடைக்கும். ஆகவே தனிவட்டி ரூபாய் 6,000 ஆகும். எடுத்துக்காட்டு 25வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.